அதனால் எஸ்ராஜனை ஒருத்தர் கேள்வி கேட்குவான், நம்ம வேலையெல்லாம் செய்துட்டு போகலாம். காசு கொடுத்தோம்னா ஓட்டு போட போகிறாங்க. நம்ம ஊருக்கு போய் வேலை செய்தா வேலை செய்யலன்னா அந்த டைமில் இருக்கிறாங்க எம்எல்ஏ. வேற என்னங்க இப்போ கேட்கணும் கேளு, வந்துக்கிறேன் கேளுங்க. ஒரு வீடு கட்டணும்னா ரொம்ப ப்ராப்ளம். ஆமா ஆமா ஆமா, எது கேட்டாலையும் ஹைகோர்ட்ல கேஸ்க்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, ரெண்டட் வந்து கலெக்ஷன் பண்றாங்க. ரெண்ட் சொல்லுங்க. முனிசிபாலிட்டியில எக்ஸ் கவுன்சிலர் இன்னமும் அவங்க வார்டுக்கு அவங்க டிரைவர்ல சொல்லி பேசிட்டு எடுத்துட்டு ஆளுங்களை இன்னும் அவங்க கவுன்சிலர் மாதிரி ஆக்டிவ் பண்ணிட்டோமா? என்ன நாடாட்சி தலைவர் முனிசிபாலிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணி என்னத்துக்கு டாய்லெட் பிட் எடுத்து இது வரைக்கும் என்ன பண்றது? இன்னைக்கு கூட எஸ்டி பேங்க்ல தண்ணி பிரச்சனைன்றது சொல்லவே கூடாது யாரும். தெருவா கொழா போட்டு கொடுத்த நாட்டோட யாரை கேளு போஸ்டிங் வரணும்னாக்கா கோயில் கடவை கேட்கணும். அவரா எம்எல்ஏ இல்லை கவுன்சிலரா? ஜேஜப் கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து தலைவர் கூட இல்லை அவரு. மக்கள் சொல்றது தான், என் கண்ணில் எதுவும் மாட்டலையே. மக்கள் சொல்றது தான், என் கண்ணில் எதுவும் மாட்டலையே. சார் இன்னைக்கு கல்றைக்கு வந்துக்கிற விஷயம் அடுத்தது நான் வரணும்ட்டு வேற ஒன்றும் இல்லை. என்னை வளர்த்து உருவாக்கி இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஓரளவுக்கு எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க. அதுக்கு அடுத்த பட்கட்டம் எங்க அக்கா எடுத்துக்கணுமா, அதுக்கு அடுத்த பட்கட்டம் எங்க அக்கா எடுத்துக்கணுமா. சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் அவங்கள இறந்த நாள் இன்னைக்கு. அதுக்காக அக்கா கிட்ட மறக்க முடியாத சம்பவம் ஒன்னா ரெண்டா சொல்றதுங்க. உலகத்திலே ஒரே ஒரு அனுபவம் தான். அவங்க அன்புனாக்கா காதல் நினைச்சுக்குவாங்க. தம்பிக்கும் அக்காக்குள்ள காதல் சொல்ல முடியும், தம்பிக்கும் அக்காக்குள்ள காதல் சொல்ல முடியும். இதெல்லாம் மறக்க முடியுமா? சொல்லுங்க. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அது ஒண்ணுன்னா சொல்ல போனோம்னாக்கா இதையும் தான் வெடிக்கும், துக்கம் வரும். இன்னைக்கு நான் இதை சொல்றேன்னாக்கா எனக்கு அக்கா எவ்வளவு பார்த்தாங்க நீங்க தான் தெரியும். என் படிப்புக்காக எவ்வளவு செலவு பண்ணான்னு அவ்வளவு செல்லமா போயிட்டான். எங்க இருக்கிறா அது போல என்ன யூஸ் பண்ணிக்கீங்க. வாழ்க்கை வரமாக நெஞ்சில் இருந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி நீதானே. சிரிப்பு போதும் நீ கேட்டாய, உசுர தாரேனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. யார் யாருக்கிறான்? வீட்டுக்கு 2 பைக் வச்சுருக்கிறான் இன்னைக்கு கேஜப்ல. யாரும் ஒன்றும் கம்மி இல்லை. சும்மா சொல்றது வரவனெல்லாம் படவர்கள் ஜாகா சார், நான் ரிசர்வ் கான்ஸ்டியூஷனும் பால படவர் நம்மள படவர் வீட்டுக்கு 3 வண்டி வச்சுருக்கிறாங்கடா. அதே கரெக்டா? அப்போ 2 வீலர் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாம் 2 வீலர் தூக்கி வச்சுருக்கிறான். அதை பார்க்கிங்காக பண்ணலாம், அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கா. அதுக்கு கவுன்சில் பாடி வேணும். நல்ல கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறோம். நான் இண்டிபெண்டாக நிற்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இண்டிபெண்ட் ஓட்டை போடுறான். அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு 10 லட்சம் யார் கொடுக்குறாங்க, 20 லட்சம் யார் கொடுக்குறான்னு வெயிட் பண்ணுறான். போடக்கூடாது இண்டிபெண்ட் ஓட்டு. இவன் காசுக்கு தான் நிற்கிறான். நமக்கு தெரியல கண் முன்னாடியே
உன் வீட்டில் திருடுறான்னு தெரியுது இல்லையாங்க, அவனே வீட்டுக்குள்ள சேர்க்குறேன். அப்புறம் ஐயோ என் நகை பூச்சுன்னா நீ பண்ணுற தப்புக்கு அவங்களே அவன் பொறுப்பு. இண்டிபெண்டா எவன் நிற்கிறானோ அவன் திருட வரானா இருக்கும். கரெக்டுங்களா? ஆர்பிஐ பார்ட்டியில் நிற்கிட்டோம், கம்யூனிஸ்டில் நிற்கிட்டோம், ஜேடிஎஸ்ல நிற்கிட்டோம், காங்கிரஸில் நிற்கிட்டோம். அப்போ தான் நீ வந்து கொஸ்டின் பண்ண முடியும் அந்த பார்ட்டியை. இண்டிபெண்ட் என்ன பண்ணுவேன், காசு கொடுத்தோடனே அவன் போய் சேர்ந்துக்கிறான். காசு கொடுத்தோடனே அங்கே போய் சேர்ந்துடுறாரு. அப்போ தான் அவர் காங்கிரஸ் தெரியும். இப்போ நம்ம ரசீதுக்கான ஆர்பிஐயில் ஜெயிச்சுட்டு 3 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடிவிட்டு 1 லட்சம் தான் கையில் வாங்கினான், 1 லட்சத்துக்கு சுற்றி நிற்கிறான். பையன் கல்யாணத்துக்கு காசு வாங்கணும், இப்படி அவனும் சுற்றி காசு கொடுக்குற பிரசாதம். புரியுதுங்களா? இது மாதிரி அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து சொன்னாங்க நாரி விடுவாங்க. அதனால் மைனிங் சைடில் மெஜாரிட்டி நீங்கள் சிந்தனை செய்து போது நானும் மக்களுக்கும் நான் பேசுகிறேன். ஓகே, அதுதான் மார்க்கெட்டில் கூட சொன்னால் மூடிக்கிட்டு கொண்டாந்து சாமி முனிசிபாலிட்டி கூட ரியாக்ஷன் எடுக்கணும். அது மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்களா? அப்போ கண்டெம்ட் அந்த கோட்டா இல்லையா? அப்போ மார்க்கெட் உள்ள வசூல் பண்ணாங்களா கோடிக்கணக்கில்? நிம்கே சொந்தாக்கு பிடித்துவி, நிம்கே சொந்தமாக்குறது எப்போ வந்தால் கூட சொந்தாக்க முடியாதுன்னு சொன்னான் அன்றைக்கி. கரெக்டா? அதனால் புல்லு மார்க்கெட் ஒடிச்சிட்டாங்கன்னு அடுத்தது இந்த மார்க்கெட் ஒடிக்காத பார்த்துக்கன்னா சரி. கொரோனா டைமில் எங்கே விற்றுருந்தாங்க காய்கறியெல்லாம்? எல்லாம் ஏரியாங்கள்ல அதே மாதிரி அது கட்டுற வரைக்கும் அப்படி தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், என்னங்க பண்ணுவீங்க? இருக்கிற இடம் வாடகை கொடுக்குறத மைனிங்க்கு அவன் கொடுக்க வேண்டிய காசுக்கு வாடகையாக எடுத்துக்கோ, நல்லா அழகு மார்க்கெட் பண்ணலாம். பீஃப் சாலா அதுக்கு ஒரு வாட்டர் டேங்க் போய் நீயே கழுவிக்கோ, குப்பை மட்டும் முனிசிபாலிட்டி எடுத்து போட்டோம். சிக்கன் சாலா உனக்கு வாட்டர் டேங்க் இருக்குது, நீயே உன் கடையை சுத்தம் பண்ணிக்கணும் ஆள் வச்சு. அந்த குப்பையில் வர்றது தான் முனிசிபாலிட்டி. அதே போல் ஆட்டுக்கறி கடையா தலைக்காய் விற்கிறானா போட்டி விற்கிறானா அவனுக்கு ஒரு வாட்டர் டேங்க்கு. ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? பல கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, அது ஒரு பெல்ட் மாதிரி பண்ண. இது ஒன்று வந்து அது ஒன்று வரைக்கும் வரலாமே. இதுக்கு அறிவு போகணும் இல்லையா? இப்போது இந்த கேட்ட கேள்விக்கு சொன்னேன், இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சொல்லு. சரி நம்ம பண்ணி காட்டலாம். அந்த முனிசிபாலிட்டி என்ன கவுத்து சங்கம் ரெடி ஆகலாம், நம்ம பண்ணிடலாம். டெப்டி கமிஷனரும் தெரிஞ்சான் யோகியத்தை இல்லையா? இங்கே சாப்பாடு செய்யலாம், இங்கே சாப்பிடலாம். இன்னைக்கு அந்த கரண்ட்ல ஒளியமாக்குறீங்கன்னா நீ அண்ணல் அம்பேத்கரை நினைக்கணும். அவர் வழியில வந்தவன் நான் தான் டைரக்ட் அங்கே இட்டுன்னு வந்து 100 ரூபாய் அவன் கட்டுறானா அந்த வீட்டுக்கு அவனுக்கு மீட்டர் போட்டு கொடுன்னு சொன்னோம். நான் உண்மையா இல்லையா? கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். பதில் சொல்ல அவன் யோகித்துலன்னா இவனை எங்கிருந்து தூக்கி மாத்துறதுக்கு என்னால முடியும்? அதுக்கு நான் எம்எல்ஏ எம்பியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? இவன் திருட்டு தொழில் செய்யறதாங்க பப்ளிக்ல தெரியணும். என்ன இதெல்லாம் பர்மனண்டா எவ்ரி 2 years சேஞ்ச் ஆகினே இருக்கும். கீழே விட்டுச்சுமா இல்லை எப்படி இருக்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட இல்லை எடுத்துக்கா அது இல்லை அது அப்படி பண்ணலாம் ஏன்னா
அப்புறம் கொண்டு பாணி வந்துச்சு வந்துச்சு காக்காவை பார்த்தா கூட்டி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? காக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுவாங்க. திரும்பி போகிற காக்கா ஒரு காக்கா கூட கூப்பிடாது, திரும்பி போய் கொஞ்சம் உட்காந்து பண்ணுவோம். நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்க. அது எதுனா ஒரு பொருள் இருக்குது, ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்குன்னா நம்மளை யாருன்னா சுற்றுருவாங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கு. வடியை கிட்ட திரும்பி போது பாரு, அது கொஞ்சம் உட்காந்து தான் திரும்ப. நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்க. காக்கையை பாரு கூடி போறீங்கன்னா எங்கிட்டு போயிருக்கு கூடி போலாங்களா? தேங்க்யூ. சார் இன்னைக்கு கல்றைக்கு வந்துக்கிற விஷயம் அடுத்தது நான் வரணும்ட்டு வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் எங்க தானே வரணும்? தேசம், ஞானம், கல்வி, ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதுன்னா நீ எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் எவ்வளவு பணம் வச்சுட்டாலும் இங்கதான் வரணும். பட்டினத்தர் மாதிரி ஒரு 2-3 வார்த்தை சார் அக்கா பத்தி மறக்க முடியாதுன்னா எது உங்களை ரொம்ப அப்படியா? நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போதும் பவர்ஃபுல்லா இருந்தேன். என் அக்கா ஏர்கிராஃப்ட்ல இருந்து இறங்கி வராங்க டியூட்டிக்கு. அப்பதான் நான் காலேஜ்ல இருந்து வர்றேன். சாப்பாடு போடும்போதும் தண்ணியா குழம்பு ஊற்றணும்னு சொல்றேன்ல, அப்படியே ஊத்துனேன். என் அக்காவுக்கு இந்த கை வலி அவங்க எனக்கு சொல்லலை, நான் பயப்படுவேன்ட்டேன். அப்படியே ஊத்துன போறேன். அவங்க ரொம்ப கோவம் அப்படியே தூக்கி அந்த தலையிலே ஊத்திட்டாங்க. அப்படியே ஊத்துன்னு தானே சொல்றது, அந்தடா அப்படியே ஊத்திட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் எனக்கு அவங்க சொல்ற வலின்னு சொல்லி. அதை மறைக்கிறதுக்காகவே அவங்க இப்படி பண்ணாங்க. நானு அப்படியே ஊத்த தண்ணியா ஊத்துன்றதுக்காக நான் அப்படியே ஊத்துனேன். சொல்லுங்க. முனிசிபாலிட்டியில எக்ஸ் கவுன்சிலர் இன்னமும் அவங்க வார்டுக்கு அவங்க ஃபேவர்ல சொல்லி ஜேசிபி எடுத்துட்டு போறாங்க. ஆளுங்களை கூட்டிட்டு போறது இன்னும் அவங்க கவுன்சிலர் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டோமா, என்ன பண்றது? எடுத்துன்னு போய் நம்ம ஊர் மக்களுக்கு தானே செய்யறாங்க. எக்ஸ் கவுன்சிலருக்கு எடுத்துன்னு போறாங்கன்னா ஏன்டா எடுத்துன்னு போறேன் நான் சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சுடுகாட்டை பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு, இல்லையா? எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஜேசிபி இவங்களெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கணும். நம்மளது இடம் இல்லை, நம்ம தாத்தா இல்லை, நம்ம பாட்டி இல்லைன்றவங்க கூட இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு இடம் இருக்குது இல்லை, அதுக்காக சுத்தம் பண்ணி வைக்கணும். 10 நாள் ஆச்சு தலைவர், நான் முனிசிபாலிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணி. என்னத்துக்கு? டாய்லெட் பிட் எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் மாத்திரம் என்ன பண்றது? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். இந்த மைன்ஸுக்கு எதுனா ஒரு வீடு கட்டணும்னாக்கா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். ஆமா ஆமா ஆமா. எது கேட்டாலையும் ஹைகோர்ட்ல கேஸ்க்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா ரெண்டட் ஒண்டி கலெக்ஷன் பண்றாங்க. இல்ல ரெண்டட் ஒண்டி இல்ல, எவன் காசு கொடுக்குறானோ அவன் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டினுக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங் ஓடி இருக்குது. எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அவங்க கட்டிக்கிறாங்கன்னு பொறாம இல்ல. இவனுக்கு நான் கோட் பண்ண இல்ல இல்லையா? அவன் அண்ணா தெரேசா கட்டுக்கிறான். இந்த பிளேட் ஆஃப் சர்ச் போய் பாருங்க, எவ்வளவு பேர் பில்லரு கேட்டா 100 வருஷத்துக்கு முன்னான்றான். அவன் திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு எனக்கு. சிஎஸ்ஓ என்ன
இஸ் எ ஃப்ராடு. அவனுக்காக நான் நோட்டீஸ் எழுத போகிறேன். நான் அதுதான் சொன்னேன், இன்னைக்கு எழுதியிருக்கணும். நோட்டீஸ் எழுதி கன்னடாலையும் தமிழ்லையும் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா சேருங்க. அவன் ஆஃபீஸுள்ள போய் பேசக்கூடாது, எஸ்பி கிட்டேயும் போய் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி சொன்னேன். நேரம் நாளைக்கு அவன் சொல்லுவான் எஸ்பி கிட்ட, ஸோ ஜனாப் வந்து என்ன கலட்டா மாட்டார் சார், இங்கே மாட்டார் சார்ன்னுவான். எங்கே கலட்டா இல்லை, கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். பதில் சொல்ல அவன் யோகித்துலன்னா இவனை எங்கேருந்து தூக்கி மாற்றுறதுக்கு என்னால் முடியும். அதுக்கு நான் எம்எல்ஏ எம்பியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? இவன் திருட்டு தொழில் செய்யறதாங்க பப்ளிக்ல தெரியணும். மக்கள் நம்ம போராடணும். எங்கிருந்தோ வர்றவன் நம்மள வச்சுன்னு பல லட்சம் இன்னும் சம்பாரிச்சுன்னு போறானுங்க. பெங்களூர்லயோ மைசூர்ல வீடு கட்டிக்கிறானு இவங்க தேவைப்பட்ட இடத்துல எல்லாம் சச்ச ஃப்ராட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நானும் ஒருத்தர் இருக்கிறேன், கேள்வி கேட்கிறேன். காரணம் என் மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் ஒன்னா சேருங்க. அன்னைக்கு பார்த்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் உங்க ஊரு கட்டும் போது எதுனா ஒன்று வந்துச்சுன்னா தலைவர திடீர்னு வந்துட்டான், அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமையா எல்லாரும் சேருங்க. அவனை உண்டு இல்லைன்னு நான் பண்ணி காட்டுறேன். முதல்ல முன்கூட்டியே சொல்றேன் எஸ்பி சாருக்கு, இந்த மாதிரி காரணம் இப்படி இவன் இப்படி பண்ணிக்கிறான், இவ்வளவு போகஸ் நடந்துருக்குது. ஏழை ஒரு 8 அடி வீடு, இன்னைக்கு அவங்க பிள்ளைங்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அது ஊழ மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கட்டிக்கிறான். அவன் உனக்கு தேவைப்படும் போது கூடடா காத்தா கொடுக்குறேன்னு சொல்லுக்கிறானுங்க. இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கிறானுங்க. நானும் பேசாட்டு தாங்கிறேன். ஏன் அதில் தலை இல்லை, எம்பி வந்துட்டாரு காத்தா கொடுத்துட்டாரு எப்படி? ஆனா நான் அப்படி இல்லை. நான் இருக்கும்போதோ 24 மணி நேரம் தண்ணி வரணும்டா, தெருவா குழா போடுறேன்னு சொன்னேன். சொன்னா இது ஆவற விஷயமா இங்கிலீஷ்காரனே பண்ணல. ஒரு இடத்துல போட்டு அந்த லைன்கார வந்து பிடிக்க சொல்லுவானா. ஆனா முதல் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சத எஸ்டி பிளாக் உள்ள நான் யார் சுரேஷ் வா சொல்லு ஆகாதுன்னு சொன்னாங்க. தெருவா குழா போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு கூட எஸ்டி பிளாக்ல தண்ணி பிரச்சனைன்றது சொல்லவே கூடாது யாரும். தெருவா குழா போட்டு கொடுத்தேன். நாட் ஓன்லி எஸ்டி பிளாக், என்டையர் மைனிங் ஏரியால தெருவா போட்டு கொடுத்தேன். அன்னைக்கு நான் போராட்டம் பண்ணாதுன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற இரும்பு டேங்கருக்கு தெரிஞ்சிருக்காது யாருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு அது என்னன்னு தெரியாது. அந்த வாட்டர் டேங்க்ல தான் இன்னைக்கு தண்ணியே. அதை யாரை விட்டானுங்க வெட்டி துள்றதுக்கு. ஆனா நான் விடல. இதெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துக்கணும் கமிஷனை. இவ்வளவோ வாங்கி நிறைய சேர்த்துருந்தேனாக்கா இங்க இருக்குது பாரு இடம், அதுதான் எனக்கு சொந்தம். புரியுதுங்களா? நீங்க இருக்கும்போது நம்ம கேபில வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாக்கா கனெக்ஷன் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புது வீடு கட்டினா கூட கனெக்ஷன் கொடுக்குது. டைரக்டர் நானே ஐஏஎஸ் ஆஃபீஸர் டைரக்டர் இட்டுன்னு வந்து அப்பெல்லாம் அந்த மைனிங் வீட்டுங்களுக்கு கரண்ட் கிடையாது. நீ மைனிங்ல என்ஓசி கொடுக்க மாட்டான். நீ திருட்டு கரண்ட் தான் போட்டு உட்காந்து இருந்த. இன்னைக்கு அந்த கரண்ட்ல ஒளியமாக்குறீன்னா நீ அண்ணல் அம்பேத்கரை நினைக்கணும். அவர் வழியில வந்தவன் நான் தான் டைரக்டர் அங்க இட்டுன்னு வந்து 100 ரூபாய் அவன் கட்டுறானா அந்த வீட்டுக்கு, அவனுக்கு வீட்டு போட்டு கொடுன்னு சொல்லுவோம் நான். உண்மையா இல்லையா? மைண்டில் இருக்கிற மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த மாதிரி என்னைக்காவது இந்த எம்எல்ஏ செய்திருக்குமா? பூஜா மார்த்தேன்னு தான் சொல்றாங்க. நீ பூஜை பண்ணேரு, பேசாத சாமியார் அம்மா வாயிடு. என்ன இங்கே ஒரு ஓம் சக்தி கோயில் கட்டி விட்டுருவேன், தினம் பூஜை பண்ணுரு, யார் வானான்னு சொன்னா. அந்த மாதிரி பார்த்து செய்துவேன். அன்னைக்கு உன் வீட்டுல கரண்ட் இருக்குன்னா அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தான். 100 ரூபாய் கட்டினா என்ஓசி கொடுறான்னு சொன்னேன். டைரக்டரா இட்டுன்னு வந்தேன். எலக்ட்ரிக் பில்லுக்கு இங்க என்னத்துக்கு வரணும், எலக்ட்ரானிக் இதுன்னு பிக்சர் ரோட்ல போட்டு காமிச்சேன். எங்க போச்சு அதெல்லாம்? சொல்லுங்க. வேற என்ன கேக்குறீங்க? கமிஷனர் இந்த சுடுகாடு தெரியுமா? செத்தாதான் தெரியும்னு சொல்லுவாரு. இப்படியே சாவாத்துக்கு முன்ன கூட வந்து சுடுகாடை பார்க்கணும். ஓ இதாண்டா சுடுகாடு, இதை சுத்தம் பண்ணி வைக்கணும். தெரியாது. கமிஷனர் இது வரைக்கும் எந்த ஏரியா உள்ள ரவுண்ட் அடிச்சு இது இந்த ஏரியான்னு சொல்லுவாரா? நம்ம போய் அவரை கலட்டா பண்ணா கமிஷனருக்கு கலட்டா தோர்ஜலா மாறுத்தாரோ, கமிஷனர் ಕೆಲಸ ಮಾಡೋಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. நீ ஒரு என்ன பண்ணணும், ஒரு கார் கொடுத்துக்கிறது. எப்போ கேள முனிசிபாலிட்டியில மீட்டிங் 30 நாள் 25 நாள் நீ மீட்டிங் பண்ண மக்கள் மத்தியில் எப்படி சந்திக்குவ? சொல்லுங்க. வேற என்ன லட்டு இல்லையா? அதான் பாத்தி கொடுக்குறேன். உங்க ஏரியாக்காரங்க பாத்தி கொடுக்குறாங்க. 200 லட்டுக்கு மேலே வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்ல, இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சொல்லு. அது நாம
முனிசிபாலிட்டிக்காரன் தான் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன், முனிசிபாலிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறா, சேலரி கூட அவங்களுக்கு அங்கே பணம் கட்டணும், மிச்சம் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கல்ல டிப்ஸு கொடுக்கவும் இல்லை, இவ்வளோ வேலை செய்தாங்க, அதான் அவங்க வாங்கிக்கிட்டான், அதை பற்றி ஆச்சு இல்லை. பட் நீ அவனுக்கு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணு, முனிசிபாலிட்டி எம்ப்ளாய் ஆக்கல என்ன, ஒருத்தருக்கு 2 பேரை கொடு, 2 பேரும் வேலை செய்யுது, தங்குறவங்களுக்கு வேணாக்கா ரீச் தள்ளிட்டு ஒரு ரூமே பண்ணி கொடுக்குறேன், சுத்தமாக வச்சுக்கோங்க என்ன. அப்படி தெரியுது திருடு போகிறது வர்றதுன்னு யார் பொறுப்பாக வராங்க, கரெக்டா? பட் உங்களுக்கு சேலரி யார் கொடுக்கணும், கொடுக்கணும், கூட 30,000 ரூபா கூட சேலரி, 2 பேருக்கு 60,000 ரூபா, கரெக்டா? இதுதான் பொதுமக்களுக்கு சோசியல் ஒர்க் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இந்த சட்டி ஒழிக்கும் போது நம்மளுக்கும் சேர்த்தான ஒழிக்க. ஆமாம், நல்ல யோசனை. இது ஒரு கலர் இல்லை, எல்லா கலரையும் நல்ல ஃபஸ்ட்டு இந்த கலரை சுத்தப்படுத்தும். ஓகே, முனிசிபாலிட்டியிலிருந்து 100 பேர் இல்லை 50 பேரை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வைக்கிறேன், லாக் பண்ணி வை, சுத்தமாக பார்த்துக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நான் செய்யறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன். இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கனாக்கா, தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, ஏன் திருடு போனோன்னு கொடுக்க மாட்டேன் நான், நீ திருடு போல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிற, அவங்களும் விசாரிச்சுக்கிறாங்க. ஆனால் திருடு போனோம் யார், நாளைக்கு திருடு போனால் என்ன பண்ணுவேன், காலில் கட்டினாங்க யாருக்கும் தெரியாது, மாற்றி கூட அமைக்கலாம். இதே முனிசிபல் கூட சைடில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் அழகு ரோடு பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க இல்லையா? அதுக்கு வருமான சட்டமன்ற வேணும், அதை நீங்கள் போட்டு விட்டீங்கள. இனிமேலும் தவறு செய்யாது முனிசிபாலிட்டிலாம் தவறு செய்யாதுங்க. முனிசிபாலிட்டி ஒரு கையில் இருக்கட்டும், தகவல் மக்கள் கிட்டக்கட்டும். ஏதோ இங்கிலீஷ்கான காலத்தில் கட்டினது இது, எல்லாரும் சரி சமமாக இருக்கிறோம். இங்கே பிராமண, முதலியார், நாயுடு, ரெட்டினார்னாக்கா யாரும் கிடையாது. யார் வந்தாலும் குழி தோன்றாரு. இவர் இன்னொரு ஆள், இவர் இப்படி தான் குழி தோண்டுவேன், இவர் இன்னொரு ஆள், எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே குழி தான். அவனா பார்த்து காசு கொடுக்குறான், அவர் வாங்கிக்கிறாரு. நீ இல்லைன்னா கூட அவங்க என்ன இல்லை குத்த தீர்றா நான் சொல்ல போகிறேன். அப்படி யாராவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாக்கா வாங்க, அப்ளிகேஷன் போடுங்க, கவர்மெண்ட் மூலிமா சேலரி கொடுங்க. கரெக்டுங்களா சார்? எத்தனை பேர் இருக்கிறீங்க இல்லையா? இல்லை சார் எங்களுக்கு வேணாம் அவரே கொடுக்கிட்டோம்னாக்கா மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் எத்தனை வந்துடலாம், பாரு மந்தி எல்லாம் நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். 6 பேர் இல்லை 2000 பேர் சார் 31, 2 நாளில் கல்வி க்ளீன் ஆகிடுச்சு சார். அவ்வளோ ஜனம் அவங்கவுங்க கல்றக்கார் அவங்க க்ளீன் பண்ணாங்க தான் க்ளீன் ஆகிடுச்சு. யார் யார் கலந்துக்கிறாங்களோ கலந்துக்கிறோம். ஆளுக்கு ஒரு 2 அடி பண்ணுறோம். கொடுத்துக்கிறாங்க வாங்கிக்கோ. அதுக்கு பல 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்பேத்கர் பெண்களுக்கு உரிமை வாங்கி அந்த உரிமை வச்சுக்கினே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்தா ஓட்டு போட்டு ஒன்றும் தெரியாது, மிஸ்யூஸ் பண்ணல. அதனுடைய பொறுப்பு இல்லை. பொறுப்புள்ள தாய்மாரங்க கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னாக்கா அற்புதமான தகவலை உருவாக்கிட்டாங்க. கேட்காதுல்ல, அன்றைக்கி நான் போட்ட மைனிங் ரோடு தாங்க காலேஜ் பிள்ளைங்க மண்ணில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு காலேஜ் ரோடு இழுத்து கொடுத்தேன். உண்மை இல்லையா? உங்கள் ஏரியாவில் போகிறதுக்கு பிரிட்ஜு போட்டு கொடுத்தேன். 50 பிளாக்கு எஸ்சி பிளாக்கு பசங்க அந்த பிரிட்ஜு உள்ள ஏறி மேலே ஏறும் டாப் லைன் கிட்ட, அதை உருவாக்கி கொடுத்து யார் இது ஒன்று சிந்திச்சிங்கனாக்கா அது நீங்கள் சொல்லணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. யார் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான் கொடுத்துக்குறான், என்ன ஒரு ஓட்டம் போட்டுக்கலாம். அவன் என்ன கொடுப்பானாக்கா இந்த கதி தான். அதை மாற்றி அமைக்கிறது உங்களுடைய பொறுப்பு, என் பொறுப்பு. புரியுதுங்களா? நான் உங்கள் கூட இருக்கிறேன், அது செய்யுங்க. நீ ஏதாவது கேட்கறத சொல்லுங்க. இல்லை கேட்டது என்ன விஷயம்னே தெரில. ஏன் விஷயம் தெரியல? புல்லு இல்லை, அதில் மார்க்கெட் இல்லை. புல்லு மார்க்கெட்டில் புல்லு இல்லை, மார்க்கெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது? என்ன ஸ்டேஜில் இருக்குது? தாஜ்மஹால் ஸ்டேஜில் இருக்குது. அது மாற்றி அமைச்சுவாங்க போகணும். புல்லு மார்க்கெட்டில் வந்து சைட்டு தான் கொடுக்கணும், கடை தான் கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கட்டினாக்கா எப்படி கட்டுவாங்க?
மாட்டு வண்டி ஸ்டாண்ட் இச்சு விட்டு கட்டி விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கடை கட்டி யாருக்கும் கடையை கொடுக்கல தொகை மாதிரி கட்டி விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லஞ்சத்துக்காக கட்டுறது, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அதுக்காக கட்டினது, பர்சன்டேஜ் வாங்கி பாயிண்டில் போட்டுக்கிறது. அப்படி கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக சேர்ந்து செய்யணுன்னாக்கா மக்கள் டிசைன் சரிதானுங்களா? வேறு மார்க்கெட் உள்ள ஒன்றும் சொல்லியா? இல்லை சொல்லியா? எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை, மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லிக்குது, சாவியை கூட முனிசிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு, ரியாக்ஷன் ஒன்றும் மார்க்கெட்டுன்னு. இது 60-70 வருஷம் சார் எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் இருந்துக்கிறேன். அப்போ பழைய பில்டிங் தானே. என்டையர் மார்க்கெட் வச்சுட்டு புது மார்க்கெட் கட்டணுமா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் செய்யணுமா இல்லையா? இல்லை எம்பி ஃபண்டில் அதை செய்யணுமா இல்லையா? அதை பொதுமக்கள் நீங்கள் எம்பி ஒரு ஃபோன் பண்ணாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேங்க்கு 100 கோடி கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? இண்டிபெண்டான்னு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, முனிசிபாலிட்டிக்கு கொடுக்குறான். 100 கோடி முனிசிபாலிட்டி வாங்கிட்டு அழகான மார்க்கெட் பொதுவாக வேலை உண்டு. அண்டர்கிரவுண்ட் பார்க்கிங் சிஸ்டம் வை. வயசானவங்க மேலே ஏற மாட்டாங்கன்னா ஸ்டேர் கேஸ் வை. எலக்ட்ரானிக் இது மேலே ஏற்றும். ஏன் நம்ம ஊர் முன்னேறக்கூடாது? மார்க்கெட் பண்ணாக்கா அழகாக வருமோ வராத? இதெல்லாம் புத்திசாலித்தனத்துக்கு தான் போகணும். என்னங்க வேணும்? படிப்பு அறிவு வேணும், ஒழுக்கம் வேணும், நேர்மை வேணும், கை சுத்தம் வேணும். சும்மா உட்காந்து கோட்டீஸ்வரம் புள்ள எங்கள் அப்பா மந்திரியாக இருந்தார், நான் இப்படியா இருந்தேன், என்கிட்ட இத்தனை கோடிக்கு இது நல்லா இல்லை. என்ன சீடி கொடுத்துருந்தாக்கா கடைசி மீட்டிங்கு என்ன பேசுகிறேன்னு தெரியும். இப்போ நம்ம சகோதரி இந்திரா காந்தி இருந்துச்சு, வள்ளல் முன்சாமி கூட இருந்தார், இவ்வளோ பேசுகிறாரு கத்தி கத்தி மீட்டிங்கில். அவரே கேளு, ஏங்க அந்த சீடி கொடுங்க நான் விட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நான் கேட்டுக்கிற கேள்வி வெளியே தூங்க மாட்டேங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ஆள் இல்லை. பதில் சொல்கிறதுக்கு ப்ரெஸ்காரங்க கொடுத்தாருந்தாங்க, அவனை கேளுங்க அந்த கேள்வி நாங்கள் பெருசாக கேள்வி புரிஞ்சுக்கிறாங்க. அன்றைக்கி கேட்டேன் இல்லை, நீ கூட இருந்தீங்களே நம்ம ப்ரெஸ்காரங்களை கேட்டேன். ஒரு சீடி கொடுக்கவே பயப்படுறாங்கன்னா அப்போ எவ்வளோ கொள்ள அடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 10 நாள் ஆச்சு விட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட கேளு, மீட்டிங்கில் 3 மிஷின் இருக்குது சார், கிளீனிங் மிஷினு. எங்கடா பார்க்கிங் இருக்குது அந்த முனிசிபாலிட்டியில் நிற்க வைக்கிறதுக்கு? பொய். இதெல்லாம் எடுத்து மக்கள் இடத்துல காட்டணுன்றதுக்காக தான் நான் கேட்டேன். அந்த சீடியை மறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே பேசுகிற சீடியை என்னன்னாக்கா கல்யாணத்துக்கு மிக்ஸ் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு கல்யாணத்துக்காக. அப்போ எவ்வளோ கேர்லெஸ் நெக்லிஜென்ஸ்க்குறான். இந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டு நீங்கள் மறுபடியும் அவங்க கவுன்சில் நிற்கிறாங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுறாங்கன்னா நீங்கள் மனுஷனா என்ன? நல்ல மனிதர்களாக இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்ல, குளித்தாலும் கூழானாலும் குளித்து குடின்றால அந்த மாதிரி சுத்தமாக இருந்து கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் அறிவாத வளர்த்தோம். இதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். இதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒருத்தருக்கு பொறாமல் இல்லாத இது நம்ம ஊருன்னு. இப்போ இவ்வளோ பேர் மசூதி இவங்க கட்டினுக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்ஸ்கெல்லாம் கேளுங்க, நான் யாருக்கு எதுனா துருவம் பண்ணிக்கிறேன். மதர் இது சஞ்சய் காந்தி நகரில் உருது ஸ்கூல் பண்ணி கொடுத்தேன் முஸ்லீம்ஸ்க்கு. மசூதி கிட்ட காம்பவுண்ட் போட்டு கொடுத்தேன் ஈத்காவுக்கு. ஈத்து கட்டி இங்கே பரவாயில்ல சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னேன். இவ்வளோ பேர் இடத்துக்கு டாக்குமெண்ட் இருக்குதா? யார் செய்து கொடுத்துருக்கேன்? நான் அவனை போய் காதில் நைபா கைக்கு தாழலாம். எப்படி நீ கைக்கு தாழ்ற இது நான் தாழ்னா என்ன ஆகுவேன்? புரியுதா? சிந்திக்கணும். எனக்கு ஜாதி மதம் மொழி இருந்தது அர்த்தமே இல்லை. எல்லாம் தங்கோயில் மக்கள். அவங்க சொல்லுங்க எந்த முஸ்லீம் உள்ள மசூதி மாசு கட்டின்னுக்கிறேன் நான் வேணான்னு சொல்லிட்டுனா இவ்வளோ பேர் இடம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? எந்த தாழ்த்தப்பட்ட பறையனாவது இவ்வளோ பேர் வச்சுக்கிறானா மைனிங் சைடில்? நான் புறம்பட்டேன்னா எஸ்பி சுனில்குமார் சார் இருக்கும்போதோ என்கிட்ட கேட்டாங்க மைனிங் எதாவது சார் நீ கட்டிட்டு கட்ட சொல்ல முடியாது. அவங்க சேஃப்டி ஒன்றுமா கட்டிக்க சொல்லு உள்ளே இருந்தோன்னே. அவனுக்கு ஓட்டு போய் கேட்கணுன்னா நான் காசு கொடுக்கணும். நான் வணக்கம் பண்ண அவனுக்கு ஓட்டு. நீ சேஃப்டி ஆகிறன்னா யாராக அர்த்தம்? வேறு எல்லா டாக்குமெண்ட்டுன்னு கேட்டனாக்கா கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கலாம். நான் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணான்னு ஆகும். பிச்சு எடுத்துன்னு போடுவோம் எல்லாத்தையும். புரியுதுங்களா? கேஆர் சாகர் கட்டினது யார் சொல்லுங்க? யாரு சொல்லு. சொல்லு. சீதரமையா விஸ்வேஸ்வரையா அவர்கிட்ட இருக்கிற அறிவினால தானே இன்னைக்கு கேஆர் சாகர் இருக்கு.
கிருஷ்ணராஜசேகர் நோபல் பரிசு வாங்கினவர், நம்ம கோலார் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அந்த மாதிரி அறிவாளி உள்ள ஊர் நம்ம ஊர். தங்கவாயில் மக்கள் ஒன்றும் கம்மி கிடையாது, எல்லாம் கம்மி. பண்டிகை பண்ணி அப்பா நிறைய எழுதிட்டாங்க அவர் புக்கு வேதம். அது மாதிரி அறிவுள்ளவங்களாங்கிறாங்க. ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுது, அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாற்றி அமைங்க. வேறு ஒன்று ஆடு எங்கன்னா சேஞ்ச் ஆகிக்குதா? அதுதான் சொல்லுது. நதிக்கிட்ட நாயை கொண்டு போய் விட்டாக்கா நச்சு தான் குடிக்கும். மாடு கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுறோம்? புரிஞ்சிடும். உரிமா இல்லை நக்கி குடிச்சுட்டு இருக்குமா? நம்ம மாடு மாதிரி உரியணும், அப்போதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். எனக்கு வானா வாலிபன் நீங்கள் நில்லுங்க, நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன். என்னை ஒரு விளக்கு மாதிரி கையில் வச்சுக்க, அதை தூக்கி நடங்க, உங்களுக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன். இருட்டில் இருக்கிறீங்க, என்னை விளக்காக உபயோகித்துங்க. நான் 2 முறை பார்த்துட்டேன் அசம்பிளியா, 4 முறை முனிசிபாலிட்டி பார்த்துட்டேன். 1 man 1 போஸ்ட்னு சொன்னவன் நான் தான். எம்எல்ஏவும் முனிசிபாலிட்டி பிடிக்கணும். அப்போ எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது முனிசிபாலிட்டி பிடிச்சா தான் சார் நிறையா காசு வரும். நான் காசுப்படவே இல்லை. 1 man 1 போஸ்ட். ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ, முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் தான் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட். 2 உட்காந்து சொன்னு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னவன் நான். 2லேயும் உட்காந்துருந்தவர் தான் பக்த வச்சுலாம். ஆனால் இப்போ எங்கே தூங்கினுக்கிறாரு? இங்கே தான் தூங்குறாரு. இப்போ நாங்கள் எங்கே தூங்கணும்? அங்கே தான் தூங்கணும். நான் தூங்குறதுக்கு பதில் அதுக்குள்ளே எலக்ட்ரானிக் மிஷின் போடுறேன். மிஷின் உள்ள போடுற 5 நிமிஷம் போடுறேன். அது உள்ளே விட்டு எடுத்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா இப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணி லட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா சின்ன ஒரு குழப்பு யாத்தாலும் அவருக்கு ஜெயவே பண்ணுவான். அதுக்கு ஒரு கையில் விட்டு வியாபாரம் ஆகிட்டு போடும். என்னை வியாபாரம் ஆகாதீங்க, என்னை எருவாக்கிங்க, உங்களை வளைக்குவேன். இது உண்மை, நான் சொல்கிறது விளையாட்டுக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ மீட்டிங் பேசிட்டு இருக்கிறேன். அங்கே எதில் பார்த்தா எங்கள் அம்மா என் தம்பி, இங்கே பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் அக்கா. மனம் எவ்வளோ உடஞ்சிருக்கும், வலிக்கும். ஆனால் ரொம்ப பேர் என்னன்னாங்க தலைவர் இப்போ 5 வயசு கம்மியாகிட்டுக்கிறாங்க, 50 வயசு கம்மியாகிட்டுங்க, என்ன பண்ண போகிறேன்? வயசில் இருக்கும்போது கூட முறுக்கித்தனம் பண்ணல, அர்த்தம் சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணம் இல்லை. எங்கேயோ தோற்றோம், எங்கேயோ வந்தோன்னு இல்லை. இந்த ஊரில் பிறந்தேன், எங்கேயோ வேலை செய்தேன், மறுபடியும் இந்த ஊருக்கே வந்தேன். அதனால் உங்களுடைய நன்மைக்காக நான் எதையும் செய்வேன் சார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்க கற்றுக்கணும். அன்றைக்கி கோவில் வெளியே நின்று ஏமா உள்ள வரல, கோயிலில் கொச்சிருவாங்கட்டா. வரணும் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிறேன். தலைமா பெருசாக்கலாம், அழகான கல்யாணம் பண்ணி கட்டலாம், நம்மளை யாரும் தடுக்க முடியாது. சும்மா இருக்கிறவங்க தான் இருமா கட்டிக்கணும் வெளியே உட்காடுறான். நம்ம ஓய்ச்சுவோம், நம்ம அப்பா அம்மா ஓய்ச்சுவோங்க. நான் பேசுறேன்னா அதுக்கு உரிமை இருக்குது, நீ பேசுறேன்னா அதுக்கு உரிமை இருக்குது. ஒவ்வொரு தொழிலாளி புள்ளிகளுக்கும் அந்த உரிமை இருக்குது. அவன் தாத்தா வச்சு உரிமை இருக்குது, அந்த ரத்தம் அது மண்ணு மேலே இருக்குது. அதனால் இது மண் யாருக்கு சொந்தம்? ஏன் இங்கே ஆனைக்கால்காருக்கும் தும்பூருக்காருக்கும் தும்பூர் புரியுதுங்களா? கொடுத்து விட்டு அப்புறம் நம்ம ஊர் சரியில்லை சார், நம்ம ஊர் சரியில்லைன்னா மொதல் அவன் சொல்கிறவனே அடிக்கணும். ஜோட்டா கழிச்சு யாரா சரியில்லைன்னு இல்லை, நான் கரெக்ட் சார் ஒன்றுவான். யாரோ கேள்வியா 100 பேர் நிற்க வச்சுனேன், நான் கரெக்ட் சார் மற்றும் சரியில்லைன்றான். 100 பேர் வாயில் இதே தான் வருது. இவனுக்கு என்னைக்கு திருத்த போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் சொன்னால் எப்படி சார் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுக்கோ பதவிக்கோ ஆசைப்படுவோம் நான் கிடையாது. நீ வாழணும்னு ஆசைப்படுறோம், ஒரு காலம் உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிதானுங்களா? பட்டுங்களா? நன்றி.